ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தீபிகா பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஹனிமேன். குட்டி ஸ்டோரி பார்ட் 4 தான் பேச போகிறோம். ஸோ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இதில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மெடிக்கோஸ் பேஜை ஃபாலோ பண்ணலையோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் உங்களோட பாட்காஸ்ட் ஆப்ஸ்லலாம் ஃபாலோ கொடுத்துருங்க. ஆர்கன் ஆஃப் மெடிசன் புக் பப்ளிகேஷனுக்கு அப்புறம் டாக்டர் ஹனிமேனோட லைஃப் எப்படியெல்லாம் மாறி இருக்குன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம டாக்டர் ஹனிமேன் லிப்சிக்லேயே ஸ்டே பண்ணி என்ன பண்ணார், நிறைய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஹோமியோபதி பற்றி டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அந்த கம்பைன் லெக்சர்ஸ் எல்லாமே வந்து லெசர் ரைட்டிங்ன்ற ஒரு புக்கில் அவைலபிளாக இருக்குது இப்போ கூட. அண்ட் ஹனிமன் ஏன்டா ஹோமியோபதியை கண்டுபிடிச்சோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கிரிட்டிசிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஜேர்னல்ஸ் ஆன்டி ஆர்கனோன், ஆன்டி ஹோமியோபதி, நம்ம ஊர்லலாம் எப்படி சொல்கிற பேச்சு கேட்கலன்னா ஆன்டி இண்டியன் சொல்லிடுவாங்களோ அந்த அளவுக்கு பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிற நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கள்ல, சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்கள எல்லாருக்குமே வந்து உங்கள் மெடிக்கல் லைசன்ஸை கேன்சல் பண்ணின்றோன்ற அளவுக்கு த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பட் ஹனிமன் எதுக்குமே அசராமல் அவங்க அப்பா சொன்ன ஒரு விஷயம், ப்ரூவ் ஆல் திங்ஸ், ஹோல்ட் ஃபாஸ்ட் தட் விச் இஸ் குட். ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஸோ உண்மைக்காக நான் போராடுவேன்னு சொல்லிட்டு போராடிட்டே இருக்கார் டாக்டர் ஹனிமேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து மெட்ரியோமெடிக்கா பியூரா மாதிரி நிறைய புக்ஸை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டியூக்குன்னு ஒருத்தர் கோர்த்தன்லேருந்து டாக்டர் ஹனிமேன் ஹோமியோபதி கோர்த்தனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஹனிமேன் அங்கே போயிட்டு இருக்கிற எல்லா இன்க்யூரபிள் டிசீசஸ், கைவிட்டப்பட டிசீஸ் எல்லாமே வந்து ஹோமியோபதி சிஸ்டம் மூலமாக அவர் வந்து க்யூர் பண்ணி காட்டுறாங்க. ஆர்கன் ஆஃப் மெடிசன் 1, 2க்கு அப்புறம் 3 and 4 நம்ம டாக்டர் ஹனிமேன் அவரோட சூப்பர் டூப்பர் ஃபாலோவர்ஸ், ஸ்டாஃப், அதுக்கப்புறம் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிராஸ் அண்ட் முல்லரோட ஹெல்ப்போட அந்த 3rd and 4th எடிஷனையும் முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரொம்ப லவபிள் ஒய்ஃப் ஜோஹானா இறந்து போகிறாங்க. ஸோ மாஸ்டர் கூடவே இருந்து இவ்வளோ வருஷமாக அவர் கஷ்டத்துலேயும் சரி ஹாப்பிலையும் சரி கூடவே அவங்க வந்து பயணித்தாங்க. இப்போ சடனாக அவங்க இறந்தோன்னா அவர் ஆக்சுவலி ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. அவருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுனே தெரியல. பின்ன 40 years ஆஃப் லவ், மேரிட் லைஃப், நான் சும்மாவா? ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ லேட்டர் ஹனிமேன் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட ஹோல் லைஃபுமே நான் வந்து ஹோமியோபதிக்காக டெடிகேட் பண்ணி வாழணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அவங்க பெரிய பொண்ணு அவங்கள பார்த்துட்டு அவங்க அப்பா கூட இருக்காங்க. நம்ம டாக்டர் ஹனிமனோட நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் லைஃப்பில் ஒரு புது கேரக்டர் ஒருத்தவங்க என்ட்ரி ஆகிறாங்க. அவங்க பேர் மெலனி. ஸோ அவங்க யாருன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் லேடி. அவங்க ஃப்ரெஞ்ச் ஜஸ்டிஸ் மினிஸ்டரோட அடாப்டட் டாட்டர். ஸோ அவங்க ஒரு ஸ்கின் கம்பெனிக்காக டாக்டர் ஹனிமேனை கோர்த்தனில் வந்து கன்சல்ட் பண்ண வந்தாங்க. ஸோ ஸ்லோவாக அவங்க வந்து அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகி ப்ளஸ் அவங்க வந்து லவ்லியும் விழுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஹனிமனுக்கும் அவங்களோட கூட இருக்கிறது பிடிச்சி போய் அவரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே லவ்வில் விழுறாங்க. அண்ட் த கப்புள்ஸ் சூன் கெட் மேரிட். அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு 45 years வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் லவ் இஸ் லவ் இல்லையா? யார் மேலே வந்தாலும் சரி, எந்த ஜெண்டர் மேலே வந்தாலும் சரி, என்ன ஏஜ் கேட்டகிரியில் வந்தாலும் சரி, லவ் இஸ் லவ். ஸோ நம்ம மெலனிக்கு கொஞ்சம் கூட கோர்த்தன் செட்டே ஆகலை. ஸோ வந்து அவங்க வந்து ஹனிமன் கிட்ட நம்ம பாரிஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெர்மனிலேருந்து பாரிஸ் போகிறோம். நம்மளும் டாக்டர் ஹனிமன் கூட இந்த லாக்டவுனில் பாரிஸ் போயிட்டு வந்துடலாம். ஸோ 2 கப்பலுமே வந்து பாரிஸ்க்கு போகிறதுக்கு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி உயில் அதெல்லாம் வந்து டாக்டர் ஹனிமன் வில்லெல்லாம் எழுதி வச்சுட்டு பாரிஸ்க்கு கிளம்பிடுறாங்க. நம்ம டாக்டர் ஹனிமன் பாரிஸ் போன 1 yearலேயே ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணால் அங்கே பெர்மிஷனும் கிடைக்கிது. ஸோ வந்து சத்தியமேவ ஜெயித்தே மாதிரி ட்ரூத் எப்போவுமே வந்து ஜெயிக்கும். ஸோ அதனால் அவர் வந்து அங்கே ஜெர்மனி போனதுக்கப்புறம் அவருக்கு சக்ஸஸ், ஹானர், மணி, கம்ஃபர்ட், பீஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவருக்கு கிடச்சிச்சு. அவ்வளோ சப்போர்ட்டிவாகவும் இருந்தது அந்த கவர்மெண்ட்டு. நம்ம மெலினியும் என்ன பண்ணுறாங்க, டாக்டர் ஹனிமனோட சேர்ந்து ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி ஃபிசிஷியன் ஆஃப் ஹோமியோபதி. அண்ட் டாக்டர் ஹனிமன் பாரிஸ் போனதுக்கப்புறம் பார்ட்டிலனா எப்படி, அவர் வந்து இவரோட இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் தான் பார்ட்டி, ஹேங்கோஸ், என்ஜாய்மெண்ட்டுன்னு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோஷியல் லைஃபே இல்லாத மனுஷன் இப்போது இந்த ஸ்டேஜ் ஆஃப் இந்த சாப்டர் ஆஃப் லைஃப்பில் தான் இதெல்லாம் வந்து என்ஜாயே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டாக்டர் ஹனிமன் தான் அவ்வளோ லாங்குவேஜ் தெரியும்ல. ஸோ அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் தான் அந்த என்ஜாய்மெண்ட்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பேஷண்ட் பார்க்குறது, சாப்பிட தூங்க கூட டைம் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு அவங்களுக்கு.
இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் சரி டாக்டர் ஹனிமன் போனி ஹாசனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நான் 6th எடிஷன் ஆஃப் ஆர்கன் ஆஃப் மெடிசன் புக் மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சண்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் ஃபுல்லாகவே இதுக்கு டெடிகேட் பண்ணுறேன். மற்ற நாளெல்லாம் பேஷண்ட்டால் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போனி ஹாசனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இதுக்கு நடுவில் க்ரானிக் டிசீஸ்ன்ற புக்கும் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஃபைனல் டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஸோ ஃபைனல் டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் சொல்லும் போதே செம்ம கஷ்டமாக இருக்குது. டாக்டர் ஹனிமன் வந்து 2nd July 1843 5 AM அவரோட லாஸ்ட் மூச்சு. ஸோ அன்றைக்கி தான் வந்து அவர் இறந்த நாள். அண்ட் த டெத் செரிமனி ரொம்ப ஹரிபரியாக வந்து நடந்தது, ரொம்ப சில பேர் வச்சு மட்டும். ஏன்னா வந்து மெலனி வந்து அவரோட பாடியை வந்து புதைக்காமல் வந்து ரொம்ப நாள் வந்து கூட வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்து ஹரிபரியாக வந்து மற்றவங்க கூட சேர்ந்து இல்லை நம்ம பண்ணணும் இந்த செரிமனிலாம் சொல்லிவிட்டு அவங்கள கன்சோல் பண்ணி அதுக்கப்புறம் பரியலுக்கு ஏற்பாடு பண்ணி தே ஹாவ் ஃபியூனரலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கு டாக்டர் ஹனிமன் ஒரு சின்னதாக பக்கத்தில் இருக்கிற சிமெண்ட்ரியில் வந்து அடக்கம் பண்ணாலும் ஆஃப்டர் 53 years வந்து இப்போ நம்ம ஊரில் லீடர்ஸ் எல்லாம் வந்து எப்படி கிரேட் லீடர்ஸ்கெல்லாம் மணி மண்டபம்லாம் அமைச்சு சிமெண்ட்ரி வந்து கொஞ்சம் வந்து எல்லாருமே பீப்புள் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி வைப்போம். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனர் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சு பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து $4,000 ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவரோட சிலையை இப்போ கூட இருக்குது. ஸோ இஃப் யூ கெட் அ சான்ஸ் கோ அண்ட் see. And finally we are end of the chapter லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்டர் ஹனிமன் குட்டி ஸ்டோரி. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 parts குட்டி ஸ்டோரியாக சொல்லியிருக்கேன். டாக்டர் ஹனிமன் என்ன தான் நம்மளை விட்டுட்டு போனாலும் ஒரு பெரிய ஹோமியோபதி சிஸ்டம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து we have to be very proud of him. அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா இன்னும் மேலே நிறைய ஸ்டோரிஸ் வருது. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மெடிக்கோஸ் பேஜை ஃபாலோ பண்ணலையோ உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் உங்களோட பாட்காஸ்ட் ஆப்ஸ்லலாம் ஃபாலோ பண்ணிடுங்க. Until then, it's bye from Dr. Deepika. Thank you so much.